ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரச்சனை ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் என்றைக்கு பிறக்குதுன்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தான் கொடுக்க போகுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசியில் 2 கிரகங்கள் திக்பலம் ஆகுது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா புதன். ஸோ புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறனால அது ஒரு திக்பலம். அதே மாதிரி குரு திக்பலம். சூரியன் உங்களுடைய ராசியில் வராரு. இது திக்பலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இதுதான். நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றமாக தான் கட்டாயம் வரும். சனி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுக்கு இந்த மாதம் என்னென்னா மாற்றம் வரும், அதே நேரத்தில் டென்ஷனும் வரும். ஆனால் காசு பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முன்கோபத்தை இந்த மாதம் தவிருங்க. யாராவது ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து என்னான்னு பொறுமையாக தயவுசெய்து கேளுங்க. எடுத்த எடுப்பிலையே அப்படின்னா அலட்சியம் தயவுசெய்து வேண்டாம். ஏன்னா நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது கட்டாயம் சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை கப்புன்னு பிடிச்சி அதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான். அந்த இடத்துலேருந்து நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டு. 3ஆம் அதிபதி தான் முயற்சி ஸ்தான அதிபதி. அந்த 3ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியனாக உங்களுடைய ராசியில் வராரு. அப்போது சூரியன் வரக்கூடிய அந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு உங்களுடைய ராசியில். அதாவது முன்பை விட நல்லா நீங்கள் யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி நல்ல முடிவு டக்கு டக்குன்னு எடுக்கிறது, கிளவராக செயல்படுறது, முன்பை விட பார்த்திங்கன்னா சாதுரியமாக செயல்படக்கூடியவங்களாம் பெரிய லெவலில் வந்துடுவீங்க. இந்த மாதம் புதன் உங்களோட ராசியிலே இருக்கனால நிறைய சாமர்த்தியமாக செயல்பட்டு பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மறைச்சிட்டு மிக பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இந்த மாதம் எடுப்பீங்க. அதே மாதிரி சக்ஸஸும் அதில் பண்ணுவீங்க. பொதுவாக தப்பு செய்யாமல் இருந்து பழகிக்கங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா முன்கோபம். அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறும். அது மிகப்பெரிய தடையாக மாறும். அதனால் கோபப்படாதீங்க. சகோதரன், இளைய சகோதரி அவங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகாது. பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது சண்டை சச்சரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய சகோதரன் சகோதரியாக இருக்கிறாங்க. உடன்பிறப்பாக இருக்கனால கட்டாயம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வார்த்தைகளை விடுறதும் வீண் வம்பு சண்டைகளை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நிறைய புது புது விஷயங்களை செய்வீங்க. இந்த மாதம் தொழிலை மாற்றுறதுக்கு உண்டானது, இடம் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை மாற்றலாமான்னா தொழிலையே ஒரு சிலருக்கு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது. 3ஆம் இடம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால தொழில் ரீதியாக சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சியான மாதம். நீங்கள் எடுக்கக்கூடிய பொதுவாகவே மிதுன ராசிக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு பாதகாதிபதி குருவாக வராரு. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு முடிவு எடுக்கும்போது கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. பொதுவாக புதன் ராசிக்காரங்க எல்லாமே புத்திசாலியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதி புதனாக வரதுனால அவங்க பொதுவாக ஓரளவு நல்ல மற்றவங்களை காட்டிலும் நல்ல நாலேஜாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுக்கும்போது பாதகாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கனால சம்டைம் பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுங்க. என்ன பாதகம் என்ன சாதகம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து
சிந்திச்சு பொறுமையாக தெளிவாக முடிவெடுக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களைய உயர்வான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உதவுமே தவிர டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நல்ல திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவீங்க. புத்தி சாதுரியமாக, அதாவது சாணக்கியத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க. அதில் சக்ஸஸும் ஆவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் தொட்டாலும் சரி அதில் சக்ஸஸ் தான். காரிய சித்தி அப்படிங்கிறது 100% இருக்குது. அதே மாதிரி முயற்சி நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கணும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காரிய சித்திக்காக கணபதி வழிபாடு பண்ணுங்கள். யமகண்ட நேரத்தில், புதன்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் என்னென்னா ஒரு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. அது வந்து நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலுமே அது சித்தியாகிறதுக்கும் அது வெற்றியாகிறதுக்கும் இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன், மிகப்பெரிய லெவலில் உங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். படிப்பில் வந்து நல்ல புத்திசாலித்தனம் வரும். புத்தி கூர்மை, நல்ல ஞாபகத்திறன், நல்ல மார்க் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். படிப்பில் நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாகும். வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக, அதே மாதிரி வந்து உயர்கல்விக்காக வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் மிதுன ராசிக்கு வருது. ஒரு ஸ்கூலில் இருந்து இன்னொரு, அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஸ்கூலோ அல்லது காலேஜோ வேறு பக்கம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் மிதுன ராசிக்கு இருக்குது. இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிறது, உயர்கல்வியெல்லாம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறது, நல்ல பர்சன்டேஜோட வெளியில் வர்றது, நீங்கள் நினச்ச இடத்துல வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகள்கிட்ட, அது பெண்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால், திருமணமானவங்களாக இருந்தால் கணவன்கிட்டையும் அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட, திருமணம் ஆகலை அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு முடியுங்க. ஏன்னா உங்களுக்கு குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. புதன் வந்து உங்களோட ராசி அதிபதிங்கிறதுனால 100% நன்மையைத்தான் செய்வார். ஆனால் குரு வந்து பாதகத்தையும் சம்டைம்ஸ் செஞ்சுருவார். ஏன்னா அவர் உங்களுக்கு 7 குடைவர் 10 குடைவர், பாதகாதிபதி அவர் தான். மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து யார் பரிபூரணமாக எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய நலம் விரும்பிகள். அது மோஸ்ட்லி பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இந்த பிரபஞ்சம் மூலிமா உங்களுக்கு நல்ல வழி கட்டாயம் காமிக்கும். நிறைய முன்னேறதுக்கு உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அது கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வந்து உங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்கு பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் திருமண பிராப்தம் இந்த மாதம் வரும். ஒரு சிலருக்குலாம் திருமணம் கைகூடும். இந்த மாதம் திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து திருமணம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாதவங்கெல்லாம் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வரன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுருங்க. ஒரு சிலருக்கு திருமணம் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா குரு வந்து 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்காரு. கேது 3 இருக்குது. பதிவு திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மிதுன ராசியில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள், முக்கியமாக பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா வேறு வழியை யோசிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் இதை பார்த்துக்கணும். பொதுவாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம், அலைச்சல்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். குருவோடைய ஆசி பரிபூரணமாக இருக்குது. உங்களுக்கு தெய்வத்தோட கடாட்சம் இருக்குது. பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. ஆன்மீகத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வளர்ச்சியும் கை மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி
அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் ரெகக்னைஸ் ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் மற்றவங்களுக்கு போகிறது, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறி வந்து அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம், முன்னேற்றம் இருக்குது. கட்சி தலைமையிடம் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே பாராட்டுவாங்க. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி மீடியாலெலாம் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னார் தான் இந்த மாவட்டம் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு ஃபேமஸ் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டானது. ஏன்னா புகழுக்கு சூரியன் தான் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கார், 3 குடையராக போகிறாரு. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். அதனால் வந்து என்னென்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய பேர் புகழ்லாம் பெருசாக வெளியில் பூம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வந்து மாறுறதுக்கு உண்டானது. உங்களை யாருன்னே இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்தால் கூட இந்த மாதம் வந்து நீங்கள் யார் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகளை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி முன்கோவப்பட்டு ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்து பேசக்கூடாது. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். செவ்வாயும் கேதும் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு. அப்போ வந்து என்னென்ன பேட்டி கொடுக்கும்போது கவனமாக உங்களோட வார்த்தைகளை வச்சு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக தான் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்குங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டானது, புதுசாக தொழில் தொடங்கினா நல்ல லாபம் பார்க்குறது. சுக்கிரன் 11ல் இருக்கனால நீங்கள் நினச்ச ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு அதிதேவதையான மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபமும் தாமரை பூவும் சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம். ஸோ அதனால் உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம் கிடைக்கிறது. திருமண பிராப்தம் மட்டும் இல்லை, திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் நல்லது நடக்கும். பொதுவாகவே 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது. முன்கோவத்தை தவிர்த்துடுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினையில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் தேடி வந்து சேர்க்கும். வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறதை தவிர்த்துருங்க. முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 1 மாதத்துக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத வெளி ஆள் அல்லது அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க, தெரியாதவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க மூலிமா ஏதாவது த்ரெட்னிங் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கனால கட்டாயம் அதில் கவனமாக இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பிளாக்மெயிலுக்கு ஆளாகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளுக்கும் இப்போல்லாம் பிளாக்மெயில்ஸ் வருது. அதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும். உடனடியாக பேரண்ட்ஸ்கிட்டேயோ அல்லது போலீஸ்கிட்டேயோ காவல்துறைக்கிட்டேயோ போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காண்றதுக்கு பாருங்கள். பயப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேறு பக்கம் கொண்டு போய் முடியும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்தது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அவங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா கோபம் வர்றது இயல்பு தான். அதுக்காக மெசேஜ் பண்ணாதீங்க. அதுக்கான சட்ட ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ தான் நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர நீங்களாக தேவையில்லாமல் கேவலமாக பேசி அனுப்புறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகப்படும். அந்த ரெக்கார்ட்னால உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சி விட்ட வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவே பனிஷ்மெண்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்பு வரும். உங்கள் மேலேயே கேஸ் போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கேது 3ஆம் இடத்துல இருக்கனால நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய கோவத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு காசு பணம் வர்றது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறது, காரிய சித்தி ஆகிறது, வருமானம் வர்றது, இதெல்லாமே நடக்கும். ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.